ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃப்ரைடே வந்து என்ன மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணியிருந்தேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பேரலல் சேனல் பிரேக் அவுட் வந்து நடந்தது. எப்போ நடந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு புதன்கிழமை வந்து நடந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வரும் தான் ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் இன்வெர்டட் ஹேமர் கேண்டலில் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே, அதாவது ஓவர் நைட் மார்க்கெட்லேயே ஒரு $1.07 வந்து மேலே வந்து வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு புல்லிஷுக்கு சேஞ்ச் ஆகிருக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு வந்து தெரியுது. பட் பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு இந்த இடத்துல. இருந்தாலுமே ஒரு புல்லிஷ் வந்து ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். ஏன் அப்படின்னா ஸோ பிரேக் அவுட் நடந்து மறுபடியும் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸாக கூட இருக்கலாம். $61.59. ஓகேங்களா. இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு $1 வந்து புல்லிஷில் இருக்கிறதுனால ஸோ கண்டினியூஸாக புல்லிஷ் போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா டர்ன் ஆகக்கூடிய சான்சஸாக கூட இன்னைக்கு வந்து இருக்கலாம். கொஞ்சம் வந்து ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தான். ஏன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் எடுத்த இடத்துல ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு $1 பாசிட்டிவில் போயிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸை ட்ரா பண்ணிட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணால் போதும். ஸோ க்ரூட் ஆயிலில் பார்க்கலாம். க்ரூட் ஆயிலில் ஃப்ரைடே வந்து என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, அதில் யூஎஸ் ஆயிலில் ஒரு இன்வெர்டட் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இதில் வந்து வெறும் ஹேமர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹேமர் கேண்டிலை பேஸ் பண்ணி இன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி ஒரு $1 வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ $1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 85 பாயிண்ட்ஸ் ஆச்சு ஒரு கேப் அப்ல வந்து ஓப்பன் ஆகும். நேற்று க்ளோஸ் வந்து ஃப்ரைடே க்ளோஸ் வந்து 5439, 40 + 80 அப்படின்னா 5530. ஸோ 530 சம்திங்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படி ஓப்பன் ஆகிற கண்டிஷனில் கண்டினியூஸாக மேலே போகுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பை சைடு வந்து கொஞ்சம் வந்து டவுட் தான். அதாவது 5530. ஸோ அங்கேருந்து அகைன் வந்து செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் தான் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா 5535. ஸோ இன்னைக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட அகைன் ஏன்னா இந்த இடத்துலேயே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்க வேண்டியது. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு யூஎஸ் ஆயில பேஸ் பண்ணி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட இந்த 5535 ஸோ அகைன் வந்து ட்ராப் ஆகக்கூடிய சான்சஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஒரு க்ரூட் ஆயில் கண்டிஷன்ஸாக வந்து இருக்கு. ஸோ 5535 2 15 கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ செல் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ இங்கேருந்து ஃபால் ஆனது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 135 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு செல் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இன்னைக்கு க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. கேப் அப்ல ஓப்பன் ஆகிற மார்க்கெட் பை போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா யூஎஸ் ஆயில ரீடெஸ்ட் எடுத்துட்டு தான் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 61.59 தான் இருக்கு. ஸோ இங்கேருந்து அகைன் வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு பாசிட்டிவ்ல இருக்கனால கன்ஃபியூஸ் வந்து ஆகாம. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 310 ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 295 சப்போர்ட் ஜோன். இந்த இடத்துல நமக்கு வந்து பை போயிருக்க வேண்டியது. பட் இந்த ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் தான். ஸோ 295 மறுபடியும் 305 வரைக்கும் போயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன்ங்கிறது 295. ஸோ 295 வந்ததுக்கப்புறம் 215 கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் இந்த இடத்துல 215 கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் அகைன் வந்து ஒரு வாலட்டிலிட்டியான மார்க்கெட் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸ்ல ஒரு வாலட்டிலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம் பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கோல்டு. கோல்டு வந்து அகைன் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த இடத்துலயாச்சும் ஒரு பேரலல் சேனல் வந்து கிரியேட் ஆகுமான்னு பார்த்தேன். ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஒரு $20 பாசிட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன்னால தொடர்ந்து ஒரு வாரம் கொஞ்சம் கோல்டு வந்து நல்லாவே க்ரோத் இருக்கும். கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரம் ஒரு 3930 or 40 சம்திங் ஒரு 2 daysல வரதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்கு. சில்வரும் அதே மாதிரி தான் 48.25. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு சில்வர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு $1, $0.5 அந்த மாதிரி தான் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம சில்வரை பொறுத்த வரைக்கும் எம்சிஎக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் 1000 பாயிண்ட்ஸ் டெய்லி, 1000 or 1500 பாயிண்ட்ஸ் டெய்லி வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து காப்பர்.
காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. 963.5 பிரேக் அவுட் பண்ணி 990 எல்லாம் போயிருக்கு. ஸோ 990 பிரேக் அவுட் பண்ணால் 1000 தான் ரீச் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்கு. ஸோ காப்பரோட ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இப்போ. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஹை வந்து 947. ஸோ ஆல்ரெடி ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இன்னும் இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட 990. ஸோ அதையும் பேஸ் பண்ணால் அதையும் பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 1000 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பை கன்ஃபர்மேஷன் யூஎஸ் ஆயிலில் ஒரு $1 மேலே வந்தால் கூட மேபி ஒரு க்ரூட் ஆயிலில் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால அகைன் வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.